இது நியாயமா? ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய இந்த அரிசியிலயும் சரி, சத்துணவு திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய அரிசியிலயும் சரி, இந்த மாதிரி கலப்படம் பண்ணிருக்காங்க. இது ரேஷன் கடையில வாங்கின அரிசி தாங்க. இதை செக் பண்ணி பார்த்தப்ப இதுல கலப்படம் பண்ணிருக்காங்கன்றது 100% உண்மைதான். இப்ப இது ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு காட்டுறேன், நீங்களே பாருங்க. இது அரிசி மாதிரி இருக்கும், ஆனா அரிசி கிடையாது. ஏற்கனவே விட்டமின் குறைபாடுல கஷ்டப்பட்டு இருக்க ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி கலப்படம் பண்ணி கொடுக்குற அரிசியை கொடுக்கறது நியாயமானு என்ன கேட்டீங்கன்னா 100% இல்லைங்க, 200% நியாயம்னு சொல்லுவேன். இப்போ இதில் கலப்படம் பண்ணியிருக்காங்கன்றது உண்மைதாங்க. ஆனால் என்ன மாதிரியான கலப்படம்னு தெரியாமல் இதை பிளாஸ்டிக் அரிசின்னு நிறைய வதந்திகள் பரப்பிட்டாங்க. உண்மையிலே இது நம்ம சாப்பிட்ற அரிசியை விட ஊட்டச்சத்து மிகுந்த அரிசி. இப்போ இதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி அரைச்சி மாவாக்கி மக்கள் மத்தியில் எந்த சத்து குறைபாடு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எடுத்துக்காட்டு அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இது எல்லாத்தையும் அந்த அரிசி மாவில் கலந்து மறுபடியும் அரிசி வடிவத்தில் மாற்றி 100 கிலோக்கு 1 கிலோன்ற கணக்கில் கலந்து மக்களுக்கு தராங்க. இதை ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ், அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லாம இது எடுத்து போட்டுட்டாவது சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அரிசியை விட இதை சத்து மிகுந்த அரிசின்னு.